உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாம அந்த டிரைவர் பக்கமும் ஏதாவது செக் வைக்கணும். அவனுக்கு அம்மா ஒருத்தி இருக்கா. அவளுக்கு என் அக்கா காரி பத்திரிக்கை கூட போய் வச்சுட்டு வந்தா. ஆனா நான் அவளை பார்த்ததில்ல. அவ அம்மா காரிய தூக்கிட்டோனா அதை வச்சு அவனை டைவர்ட் பண்ணி அவனை தாலி கட்ட விடாம தடுத்தரலாம்ல. நீ சொல்றது சரிதான். ஆனா அந்த அம்மா யாரு, எந்த விவரமும் தெரியாம எப்படி தூக்குறது? சரி, நான் உள்ள போய் அந்த டிரைவரோட அம்மாவை பத்தி தெரிஞ்சுட்டு வரேன். ஆசிரமத்துல அந்த குழந்தைய தூக்குனாதான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். என்னப்பா, யாருக்கிட்ட பேசிட்டு இருந்த? அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தா. என்னப்பா, இப்ப எதுக்கு அம்மாக்கு ஃபோன் பண்ண? பேசணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ண. அப்படியா? அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா ஹாப்பி தானே? இப்ப அம்மா எங்க இருக்காங்க? செல்லியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காங்க. செல்லியம்மன் கோயில்ல இருக்காங்க? ஆமா. சரிங்க, நான் போய் அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வா சந்திரா, என்ன விஷயமா வர சொன்ன? அந்த டிரைவர் பையனோட அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. அப்படியா? எங்க இருக்காங்க அவங்க? செல்லியம்மன் கோயில்ல தான் இருக்காளாம். யார் சொன்னது? டிரைவர் பையலே மயிலு கிட்ட சொல்லிட்டு இருந்தான். இப்ப நம்ம ஆட்களை செல்லியம்மன் கோயிலுக்கு அனுப்பி அந்த பொம்பளைய தூக்கணும்னு வைங்க. ராஜாவுக்கு போனை போட்டு உங்க அம்மா எங்க கிட்டதான் இருக்கா, நீ தாலி கட்டினா அவளை காலி பண்ணிடுவோன்னு மிரட்டி அவனை நிப்பாட்டிடலாம். கரெக்ட், நல்ல விஷயம் செஞ்ச. அவங்க அம்மாவை தூக்கி நம்ம இடத்துல வச்சுக்கிட்டு ஒழுங்கா இங்க வா, இல்லாட்டி உங்க அம்மாவை தீர்த்துருவோன்னு சொல்லி மிரட்டுவோம். துடிச்சு போய் அவன் அம்மாவை காப்பாத்த வருவான்ல, அங்க வச்சு அவன் கதையை முடிச்சிருவான். சூப்பருங்க. ஒண்ணு, நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும், இல்லனா நான் என் உயிரை விடணும். நான் 3 என்றதுக்குள்ள நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும், இல்லனா அடுத்த நிமிஷமே நான் இந்த துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு உயிரை விட்டுருவேன். ரேவதி, மகேஷை நான் எதுவும் பண்ணல. அவன் காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா அந்த மகேஷ் நல்லவன் இல்லை. அவன் கேரக்டரே சரியில்லை. அவன் அண்ணி கூடவே அவனுக்கு தப்பான உறவு இருக்கு. இப்படிப்பட்டவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? நீ சொன்னதுனாலதான் அவன் நல்லவன் நினைச்சு உன் காதலுக்கு சப்போர்ட் பண்ண ஒத்துக்கிட்டேன். அவனை உனக்கு மாப்பிள்ளை ஆக்கிறதுக்கு நான் எல்லா வகையிலும் ட்ரை பண்ணேன். இன்னைக்கு நானே வந்து அவனை வேண்டான்னு சொல்றேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். அவன் சரியில்லை ரேவதி. உன் மூலமா கிடைக்கிற பணம், சொத்து பத்து, ஒரு வசதியான வாழ்க்கைக்காக தான் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை. அவன் தப்பானவனு உன்கிட்ட ப்ரூவ் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சனே தவிர சத்தியமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ எனக்கு இந்த கல்யாணத்தில் உடன்பாடு இல்லை. விருப்பம் இல்லாம தான் ஒத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அது இப்போ சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். அது மட்டும் இல்ல, உன்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். என்னை பத்தி. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் பேரு தீபா. நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் வாழ்ந்தோம். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உன்கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு தான் எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டேன்.
இதுக்கு மேல முடிவு எடுக்க வேண்டியது நீதான். நான் ஒன்று மட்டும் சொல்றேன், நான் என்னைக்குமே உனக்கு துரோகம் நினைச்சதில்லை, நினைக்கவும் மாட்டேன். இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் என்ன, எல்லாம் கரெக்டா தானே நடக்குது. உங்களுக்கு நல்லது தானே? ஆமா ஆமா ஐயா, நீங்க பேசுங்க, நான் வரேன். சரி போ. என்ன முத்து, திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க? பெருமானே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம் சொல்லு. அண்ணே, அன்னைக்கு கோயில்ல ஒரு ஆளு நம்ம ஆளுங்களை போட்டு பின்னி எடுத்தானே, கும்பாபிஷேகத்தை நடத்தியே தருவேன்னு சொன்னானே. ஆமா சொல்லு. அந்த சேதுபதியோட பேரனே. ஏய் தெரியுதுடா, சொல்லு. அவனுக்கு என்ன? அவன் இங்க ஒரு கல்யாண மண்டபத்துல பட்டு வெட்டி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை குளத்துல இருக்கானே. கல்யாண மண்டபத்திலயா? யார் வீட்டு கல்யாணம்டா? அண்ணே, அதான் ஒருத்தி ஆம்பளைங்களே பிடிக்காதுன்னு ராங்கி பண்ணிக்கிட்டு இருப்பாளே, சேதுபதி மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனியா கொண்டு போய் மூஞ்சில முழிக்காம இருக்கால சாமுண்டீஸ்வரி, அவ வீட்டு கல்யாணம்னே. அவ மகளுக்கு தான் கல்யாணம். என்னது, சாமுண்டீஸ்வரி வீட்டு கல்யாணத்துல அவன் மாப்பிள்ளை குளத்துல இருக்கானா? அதுக்கு சான்ஸே இல்லையே. அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட தான் நான் எல்லா விஷயத்தையும் சொன்னனே. டேய், நீ சரியா பாத்தியா இல்ல வேற யாராவது பார்த்துட்டு உளறியா? கரெக்டா தானே பார்த்து சொல்றேன். நீங்க இப்படி ஏதாவது கேப்பீங்கன்னா அவனை போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், அதை உங்க போனுக்கு அனுப்புறேன் பாருங்க. மாப்பிள்ளை குளத்துல சும்மா ஜம்முன்னு இருக்கானே. அர்ஜென்டா ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போகணும், போலாமா? போலாம் சார், வாங்க. சீக்கிரம் போ போ போ, சீக்கிரம் போ. எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். ஓம் ஆனந்தாய நமஹ, ஓம் ஈஸ்வராய நமஹ. அம்மா, பொண்ணை மனமேடைக்கு அழைச்சிட்டு வாங்க. ரோஹிணி, நீங்க போய் ரேவதியை அழைச்சிட்டு வாங்க. சரிம்மா. திருப்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. நம்ம அம்மா ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னே தெரியல ரேவதி. உனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சோம் கட்டாயப்படுத்துறாங்கன்னா என்ன நியாயம்? அந்த ராஜா அவ்வளவு நல்லவன் கூட இல்ல. அவன் யாரு என்னங்கிற விஷயமே, அவன் பேக்ரவுண்ட் கூட நமக்கு சரியா தெரியல. இத்தனை இருந்தோம் அவனை தான் கட்டிக்கணும்னா என்னதான் அவசியம் சொல்லு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.